உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்கிறேன். இன்றைக்கு காசாவில் இஸ்ரேல் பலஸ்தீனத்தினுடைய போர் 430 நாட்களுக்கு மேல் சென்ற போதும் கூட வெற்றி இலக்கை நோக்கி செல்லலை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நம்முடைய பல நேயர்கள் பொதுவாக இஸ்ரேல் வெற்றி பெற்றதாகவே ஒரு மிதப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன ஒரு கலச்சூழ்நிலை அறிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. இப்பொழுது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவென்றால், வெளிப்படையாக பார்க்கின்ற போது காசாவில் அவர்கள் ஏராளமாக 46,000 மேற்பட்ட பொதுமக்களை படுகொலை செய்தும், அதே போன்று லெபனானில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்களை மௌனித்தும், அதே போன்று சிரியாவில் உள்ளுக்குள்ள ஒரு இன்கர்ஷன், ஒரு பெனிட்ரேஷன் அதை ஏற்படுத்தியும், அதே போன்று ஹமாஸினுடைய தலைவர்கள் எஹியா சின்வார் மற்றும் இஸ்மாயில் ஹனி, அதே போல் அரூர் போன்ற முக்கிய தலைவர்களை படுகொலை செய்தோம். ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்களான அலி கராரி மற்றும் ஹசன் நசருல்லா, அதே போன்று ஹசன் ஷஃபியுத்தீன், இப்படி ஏராளமான ஃபாத் ஷுக்கூர் போன்ற தலைவர்களை படுகொலை செய்தோம். சிரியாவில் கோலன் குன்றுகளிலே அவர்கள் நிலைநாட்டியும், அதே போன்று ஹெர்ம்ஸ் மலையில் தனது ஆதிக்கத்தை நிலைப்படுத்தியிருப்பதையும், அதாவது டமஸ்கஸின் பக்கத்தில் ஊடுருப்பதை பார்த்தா அந்த உண்மையிலே அவர்களுக்கு வெற்றி தான் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாம் இப்பொழுது கேட்பது சர்வதேச ஒரு மிகப்பெரிய நாடாக பங்கர் பஸ்டர் குண்டுகளையும் F-15, 16, 35 போன்றவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு அணு ஆயுதங்களுக்கு சமமான அல்லது ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஆயுதங்களோடு கிட்டத்தட்ட 4 லட்சம் அளவிற்கான ரிசர்வ் ஆர்மி எல்லாம் வைத்து கொண்டிருக்கூடிய ஒரு படைகள் ஒரு சின்ன மெட்ரோ சிட்டியை, அதாவது ஹமாஸ் போராடுகிற அந்த காசாவை அழிப்பதற்கு, துடை தெரிவதற்கு ஏன் இத்தனை நாள்? நீங்கள் உங்களுக்கு பல கேள்விகள் எழும். என்னவென்றால், காசாவில் அவர்கள் பிடித்து விட்டார்கள். இப்பொழுது காசாவில் பிடித்து விட்டால் ஜபாலியாவிலோ, பிலடெல்ஃபியிலோ, நெட்சாரிம் பகுதிகளிலோ அல்லது வடக்கு தெற்கு மைய பகுதிகளிலோ, இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய கான்யூனிஸிலோ எங்கேயும் அவர்கள் முழுமையாக இருக்கிறார்கள், முழுமையாக அனிஹிலேட் பண்ணியாச்சு, துரைத்தெரிச்சாச்சு. ஆல் தீஸ் ரெபல்ஸ் குரூப் ஹவ் பீன் அனிஹிலேட்டட் ஃப்ரம் தி ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹவ் தே காட் ஆஃப் என் எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டாச்சுன்னா எதுவுமே இல்லை. அதான் உண்மை. அவர்களுக்கு ஏதாவது அத்தென்டிசிட்டியான எவிடன்ஸ் இருக்காங்க. ஆனால் போர் இப்பொழுது தொடர்கின்றது. இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான தகவல், நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நேராக இன்டர்நேஷ்னல் சேனலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய அந்த சேனல் என்ன சொல்லுது அப்படின்னா, அது இஸ்ரேலுடைய அந்த வெப்சைட் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலில் இராணுவ வீரர்களின் பற்றாக்குறை பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மிக முக்கியமாக, அதாவது 500க்கும் மேற்பட்டவர்கள் குவைட், அதாவது யாருன்னா உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னல் போன்ற மிக உயர்ந்திடமாக ஜெனரல் போன்றவர்கள், ஆர்மி டிஃபென்ஸ் காரிடாரை இணைக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் 500 பேர் வெளியேறியிருக்கிறார்கள் என்ற தகவல் பெரும் ஆபத்தான செய்தியாக அந்த ஹயாம் என்கின்ற அந்த வெப்சைட், அதாவது இஸ்ரேலிருந்து வெளியாயிருக்கிறது. அது மேலும் குறிக்கின்ற போது, இந்த எக்ஸடஸஸ், அதாவது வெளியேறியிருப்பது அல்லது வெளியேற்றம், அவர்கள் வெளியேறியிருப்பது உண்மையிலேயே நெத்தன்யாகுனுடைய இராணுவத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேள்வியும் அந்த ஹயாம் என்ன சொல்கிறதுனா, மிலிட்ரி கொலாப்ஸ், இஸ்ரேலி மிலிட்ரி கொலாப்ஸ் என்ற கேள்வியோடு அடுத்த வரிகள் இப்படித்தான் தொடர்கிறது. கிரிப்பிள்ஸ், அதாவது இந்த ஆட்கள் பற்றாக்குறை என்பது சாதாரணமானவர்களுடைய ஆட்கள் பற்றாக்குறை அல்ல. கர்னல் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களை கையாளக்கூடிய தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவர்கள் தான் இப்போது வெளியேறாங்க. இந்த வெளியேற்றத்தின் மூலமாக சிரியாவிலும் காசாவிலும் தன் படைத்தளங்களை ஆழமாக வைத்திருக்கக்கூடிய யூத இராணுவத்திற்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. 2024 500 ஆஃபீஸர்ஸ் ஹோல்டிங் த ரேங்க் ஆஃப் மேஜர்ஸ் தே ஹாவ் லெஃப்ட் த சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2024 இப்பொழுது டிசம்பர் முடிந்து விட்டது. 2025 இன்னும் ஏராளமான பேர், அதாவது இந்த ஜனவரிக்கு பின்பு வெளியேறப் போகிறார்கள் என்ற செய்தியும் அந்த நாளிதழ் லெப்டினன்ட் கலோனியல்ஸ் 5 பேர் மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அதாவது டேவிட் கஹாரி போன்றவர்கள், ஹெட்ஸ்ஹெலவிக்கு அடுத்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய இந்த 5 கலோனியல்ஸ் அவர்களும் வெளியேறுகிறார்கள். இதனால் ஒரு காமன் கொஸ்டின்ஸ் என்னன்னா, இந்த நிலையை அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள்?
அதோடு தொடர்ந்து மிக மிக முக்கியமான 5 கர்னல்ஸ், அதாவது கலோனல்ஸ் புறப்பாடு, அவர்கள் வந்து எதில் உள்ளவங்க போயிருக்கிறாங்கன்னா, அவங்க காம்பேக்ட் ஜோனில் இல்லை. அந்த காம்பேக்ட் ஜோனில் இல்லாமல் அறிவுசார் தளத்திலிருந்து இயக்கக்கூடியவர்களும் வேற ஒரு 5 பேர் போயிருக்கிறாங்க. அதாவது இட் இஸ் அ கன்சிஸ்ட் ஆஃப் த மெனி பார்ட் ஆஃப் ரீஜன். ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்னா அதில் 2-3 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து பேட்டில் இருக்கக்கூடியவங்க, இன்னொன்று வந்து த கம்யூனிகேஷன், அதாவது டு கம்யூனிகேட் தி, அதாவது ஜாயினிங் கம்யூனிகேஷன். தட் கம்யூனிகேட் த ஆப்ரேஷன் டீம் ஷுட் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கனெக்ட் டாப் டு பாட்டம், என்னென்ன நடக்குங்கிறத அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து கம்பேக்ட் ஜோன்லேருந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியே இருப்பாங்க, அவங்க வந்து மற்ற வேலைகளெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ இது வந்து இட்ஸ் நாட் an இண்டிவிஜுவல் டியூட்டி, இட் இஸ் அ கலெக்டிவ், இட் ஷுட் ஹேவ் அ கலெக்டிவ் டியூட்டி. எல்லாருமே சேர்ந்து தான் செய்யக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு. 48,000 பேர் அந்த களத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் 42,000 பேராக படைபலம் குறைந்து இருக்கிறது. இன்னும் 10,000 பேர் 8,000 பேர் தேவைங்கிற நிலையில் இந்த ஜோனில் இருக்கக்கூடிய 5 கலோனல்ஸ் அவர்களும் தற்போது இல்லை என்கின்ற ஒரு ஆபத்தான செய்தியும் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து பட் ஆல் தி ரேங்க் இந்த மாதிரி ஏற்ற இறக்கம், இந்த லெப்டினன்ட் கர்னல் நான் சொல்கிற மாதிரி, அது மாதிரி காம்பேக்ட் ஜோனில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான மேஜர்கள் வெளியேற்றம், இந்த மாதிரி 2024 நான் சொன்னதை போன்று மிகப்பெரிய 500க்கும் மேற்பட்டவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். கம்மிங் இயர்ஸ், நெக்ஸ்ட் இயர்ஸ், அதாவது ஒரு 10 நாளில் வரக்கூடிய 2025 ஏராளமான பேர் எல்லா பகுதிகளிலிருந்தும், இராணுவத்திலிருந்து கீழ்மட்டம், இராணுவத்திலிருந்து மேல்மட்டம், இராணுவ தந்திரோபத மூலோபத எங்களை வகுக்கூடியவர்கள், காம்பேக்ட் ஜோனில் கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி அதுக்கு வெளியே இருக்கக்கூடியவங்க, ரிசர்வ் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க, எல்லா இடத்துலையும் இருந்தும் ஏராளமான பேர் 2025 அவங்க வெளியே போகிறார்கள் என்ற தகவலை இஸ்ரேலிருந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த ஹாம் நாளிதழ் அல்லது அந்த செய்தி ஊடகம் மிக 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 தெளிவாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போது இது காசா சீஸ் ஃபயர் ஒருவேளை நடந்தால், the situation completely have been monitored, but is a amicable settlement or the cheese fair is going on. இந்த பியூரோக்ராட்ஸ் வந்து எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னா, இப்போ அவங்க காசாவிலேருந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு டைட் டெலிபரேஷன், அதாவது என்ன சொல்கிறது, டெலிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சு நடக்கிறது. இது சீஸ் ஃபயர் ஒருவனால் இட் குட் ஹேப்பன் ஆர் நாட், இது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இட்ஸ் மைட் பி ஹேப்பன் ஆர் நாட், இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது, நடக்கலாம், நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த சீஸ் ஃபயருக்கு முன்பு இந்த வெளியேற்றம் ரொம்பவே அதிகரிக்குங்கிறாங்க. அது இஸ்ரேல் இராணுவத்திலேருந்து நிறைய பேர் வெளியே ஓடிடுவாங்கங்கிறாங்க. இப்போ போரில் இருந்து நான் சொன்னது 500க்கும் மேற்பட்டவர்கள் 2024, 2025 மேஜர் ரேஞ்சில் உள்ளவங்க, லெப்டினல் கலோனிக்கல் சிஸ்டம் அதில் உள்ளவங்க, காம்பேக்ட் ஜோனில் இருக்கிறவங்க, கான்ஃப்ளிக்டில் பேட்டில் இருக்கிறவங்க, காம்பேக்ட் ஜோனுக்கு அவுட் ஆஃப் பவுண்டரியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 500 பேருக்கு மேலே போயிட்டாங்க. அதனால் இந்த சீஸ் ஃபயர் வந்துச்சுன்னா இதுதான் சமயம்னு நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறதும் இஸ்ரேலுடைய அந்த வெப்சைட் வந்து ரொம்ப 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 தெளிவாக தெரிவிக்கின்றது. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படி அறிகின்ற போது இந்த 42,000 படைகள் அதிகரிக்கக்கூடிய தேவையில் அவர்கள் இருப்பார்கள். ஏராளமான பேர் வெளியேறிடுவாங்க. நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து டிசபிலிட்டி, ஹீஸ் அனபிள் டு மூவ் ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ், வெளியே மூவ் பண்ணக்கூடிய அளவில் அவங்களுடைய ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து அவர்களுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. அப்படி போகும்போது த ரெக்ரூட்ஸ் ஸ்ட்ரகிளிங், இப்போது ஆட்களை எடுக்கிறது வந்து ரொம்ப 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 சிக்கலாக இருக்குது. யாரும் சேர்க்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது தோழர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேலிய இராணுவம் இவ்வளவு பேரை இழந்து காசாவிலே 430 நாளுக்கு மேல் ஒரு சிறு குழுவை, ஹமாஸை வெற்றி கொள்ள முடியாமல், இன்றைக்கு கூட பல சம்பவங்களும் அடுத்து சொல்ல போகிறேன், இருக்கிற நேரத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களா என்பதை நான் சொல்லலை, நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. அடுத்து என்னன்னு சொன்னேன்னா, இது வந்து இஸ்ரேலிய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தல்ங்கிற செய்தியும் அது விடுது. இப்போ முக்கியமான செய்தி, 613 பேர் 2022 இந்த போர் நடப்பதற்கு முன்பு யதார்த்தமாக இஸ்ரேல் இராணுவத்திலிருந்து 613 மேஜர் லெஃப்ட் த சர்வீஸ் 2022. அதே போன்று 2023 அக்டோபர் போர் தொடங்கியிலிருந்து
இஸ்ரேலிய இராணுவ பலம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. 2023 அக்டோபர் 7, இன்னைக்கு டிசம்பர் மாதம் 2024, 14 மாதங்களுக்கு மேல் முடிந்தும் போர் முடிவு இல்லாத நேரத்தில் ஏராளமான பேர் வெளியேறியிருக்கிறார்கள் என்ற தகவல்களை அவர்கள் தெளிவாக சொல்லும் போதும், போரின் அதுக்கு ஒரு முக்கியமான சீனியர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரேலில் உள்ளவர், அவர் என்ன அந்த பேட்டி கொடுக்குறாருன்னா, போரினுடைய வெற்றி என்பது ஆயுத பலங்களால் மட்டும் அல்ல. மிக அழகாக சொல்லுகிறார்கள். இந்த போரின் வெற்றி வந்து ஆயுத பலங்களால்கள் அல்ல, ஆளுமைகளின் திறன்களையும் உள்ளடக்கியது. ஆகவே இஸ்ரேலுக்காக இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்டேஜி பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று மிலிட்ரி ஜெனரல் ஓய்வு பெற்றவர் அவர் சொல்கிறார். இப்போ இந்த விவகாரத்தில் ஹயாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சிக்கலை அவர்கள் எப்படி சந்திக்க போகிறார்கள். இன்னொரு சிக்கல் வந்து விட்டது. ஒரு டிஸ்பாரிட்டிஸ் அமங் த மிலிட்ரி கேடர்ஸ், அவர் தொண்டர்கள் படை வீரர்களுடைய என்ன வந்துருச்சுன்னா, 50,000 சேக்கல், அதாவது இராணுவ வீரர்களுக்கு அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். யாருக்கு? ரிசர்வ்டு ஆர்மிக்கு. ரிசர்வ் ஆர்மினா யார்? அவர்கள் பல்துறைகளிலும் இருப்பார்கள். ஆனால் தேசத்திற்காக பணி செய்பவர்களுக்கு 50,000 சேக்கல். ஆனால் அவர்கள் எடுபிடிகளாக இருப்பார்கள். வெளியே இருந்து கொண்டு மருந்து பொருளை அனுப்புவார்கள், ஆயுதங்களை எடுத்து கொடுப்பார்கள், உணவுப் பொருட்களை சப்ளை செய்வார்கள், கேண்டீனில் ஒர்க் பண்ணுவாங்க, அல்லது டிசைன் அதாவது ட்ரெஸ்ஸு இது மாதிரி செய்வாங்க. இட் ஹேஸ் அ மல்டிபிள் ஜாப். அங்கே நிறைய இருக்கணும். அப்போ அதை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ரிசர்வ்டு ஆர்மி தான் இப்போ நிறைய பேர் எங்கள் பொன்னாடி பிள்ளையை விட்டுட்டு வரேன்னு போயிட்டாங்க. தற்போது அவர்கள் வெளியேறுகின்ற நேரத்தில் அங்கும் ஒரு சிக்கல் வரும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கும் ஒரு சிக்கல் வருகின்ற போது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர்களுக்கு காம்பேக்ட் ஜோன்லேருந்து வெளியிருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, 50,000 சேக்கல், ஆனால் எங்களுக்கு தரலையே அப்படிங்கிற ஒரு பெரிய குமுறல் வாய்ஸும் அங்கே வந்துட்டுன்றது இஸ்ரேலேருந்து வெளியேறக்கூடிய அந்த ஹயாம்ங்கிற செய்தி ஊடகம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதுதான் இப்பொழுது பெரும் சிக்கலில் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, இராணுவ வீரர்களுடைய வெளியேற்றம். அதே போன்று ஜபாலியாவில் இன்றைக்கு காலை கிடைத்த தகவலில் 40 பேரை அப்பா மக்களை படுகொலை செஞ்சுட்டு இஸ்ரேல் இராணுவம். இந்த படுகொலையின் விளைவாக சின்ன குழந்தைகள் தான் 16 பேர் அதில் இறந்திருக்கிறார்கள். இறந்துட்டு அவங்க வழக்கம் போல் இங்கு பயங்கரவாதிகள் இருந்தார்கள், அல் கசாம் இருந்தார்கள், அல் குஸ் படைகள் இருந்தார்கள், அதே மாதிரி காசிம் அல் உமர் படைகள் இருந்தார்கள், அல் அக்ஸா மேட்ரியஸ் இருந்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இறந்தது என்னவோ 40 அப்பாவிகள், 17 குழந்தைகள். எந்த அல் கசாம் படையில் இருந்தார்கள் என்பதையும் இஸ்ரேல் நமக்கு விளக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய மிக 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 முக்கியமான செய்தி, ஹவுதியினுடைய தாக்குதல் படு பயங்கரமான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது தோழர்களே. ஹவுதியினுடைய இந்த அட்டாக் எப்படி இருக்குன்னா, பெலிஸ்டிக் எஹியா சின்வர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் டார்கெட்டை இறைவன் உதவியால் பக்காவாக அடிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அவருடைய மொழியில், அவர் அரபி மொழியில் அவர் பேசுகிறார். யஹ்யா சின்வாருடைய இதை மட்டும் இல்லாமல் இந்த ஹவுதியினுடைய தாக்குதலின் மூலம் டெல் அவியில் 17-18 பேர் படு பயங்கரமான காயத்தை பெற்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் கவலை கிடத்தில் இருக்கிறார்கள். இன்னும் பலர் சிறு காயங்களோடு தப்பி பிழைத்திருக்கிறார்கள். மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த டெல் அவியிலே தான் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை குறி தவறாமல் அவர்கள் தாக்கியிருப்பதன் காலமாக மக்கள் வாழ்கிற நெருக்கடியான அப்பார்ட்மெண்ட்ஸ் உடைந்து சின்ன பின்னமாகி இருக்கிறது. இதில் ஹசம் அல் ஆசாத் ஹவுதியினுடைய வீதிலிருந்து மார்க் பண்ணுறார் எக்ஸ் தளத்தில். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, த ஃபெயிலியர் ஆஃப் ஆல் இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சியோனிஸ்ட் குரூப்புகளுடைய இந்த அயன் டோம், அயன் பீம், அது மாதிரி டேவிட் சில்லிங், அதே மாதிரி ஐரோ சிஸ்டம் 3 and 4, தாட் எல்லாமே காலி, க்ளீன் பவுல்ட் அப்படிங்கிறார். ஹார்ட் ஆஃப் தி ஜியோனிஸ்ட் எனிமி இஸ் அ கம்ப்ளீட்லி அவர்கள் செக்யூரிட்டிக்கு பெரும் சிக்கலாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுது. ஃபெயிலியர் இன்டர்செப்ஷன் சிஸ்டம் தட் த காஸ்ட், அவங்க இதில் $1 பில்லியன் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த இன்டர்செப்டார் பண்ணுறதுக்கும் காசு கொடுக்கணும். அவங்க வீசுறதுக்கு, பலிஸ்டிக் ஏவுகணையில் வீசுறதுக்கு, சூப்பர்சோனிக் வீசுறதுக்கு நிறைய ஈரானுடைய ப்ராக்சியாக இருந்த அவர்கள் வீசுவதற்கு எந்த அளவிற்கு வடிவமைப்புக்கு ஏவுகணைகளுக்கு காசு இருக்கோ, அதே போன்று டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய $1 பில்லியன் அவங்க செஞ்செடுத்து கடைசியில் தனது மக்களை பறிகொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆன்சைட்டிஸ், ஒரு பேனிங்,
அவங்க சொசைட்டியில் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இன்றைக்கு எக்ஸலத்தின் மூலம் ஹசம் அல் ஆசாத்தினுடைய பதிவின் மூலமாகவும் ஹவுதிகளுடைய தாக்குதலின் மூலமாகவும் அன்லீஸ்டு ஹவுதி அட்டாக்ஸ் ஆன் டெலவியூ, அதாவது கட்டவிழ்த்திடப்பட்ட கடுக்க முடியாத ரெஸ்டோர் பண்ண முடியாத அளவிற்கு பயங்கரமான தாக்குதலை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இதற்கு இடையில் இஸ்ரேலிலிருந்து பலர் வெளியேறி வருகிறார்கள். நல்லா கவனிங்க, 2022-23 விட 24 50% மக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியே போகிறாங்க. இனி அவங்களுக்கு புரிந்துச்சு, இனி எப்படினாலும் அந்த போர் ஓயாது. நல்லா கவனித்துக்கிடுங்க தோழர்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 59% மக்கள் நாட்டிலிருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஜெர்மனில் போய் கியூவில் நிற்கிறாங்க. எங்களுக்கு அதிகமான பேர் ஜெர்மனில் தான் போயிருக்காங்க, இரட்டை குடியுரிமை இருக்கிறவங்க. அதே மாதிரி 7 மாதங்களில், இந்த 7 மாதங்களில் கடைசியில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 7 மாதங்களில் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட 59% அதிகரிப்பு. அப்படி என்றால் இது 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது. அதே போன்று யூதர்கள் அதிகமாக குடியேறியிருப்பது ஜெர்மனியில் 18,000 பேர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கனடாவில் இந்த 3 வேலையை செய்வதற்காக 5000கணக்கான பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் கனடாவுக்கு போகிறதுக்கு. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எந்த மறைக்கு ஒரு ரெசஷன் இருக்கிறது, இன்ஃப்ளேஷன் இருக்கிறது, ஹைக்கா எக்கனாமிக் எப்படி டிக்ளைன் ஆகிருக்கு, ஹவு டு மேனேஜ் இட் ஆஃப்டர் த வார் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது கொஸ்டினை நான் உங்களுக்கு முன்னிலே நான் விட்டுறேன். 5700 பேர் தான், 750 பேர் இந்த 3 வருட ஒரு டெம்பரவரி ஜாபுக்காகவும் கனடாவில் அவர்கள் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த நாசகார விளைவுகள் அனைத்துக்கும் பொறுப்பு நெத்தனியாகு தான் என்று அந்த ஹோஸ்டேஜுக்காக கேட்கக்கூடியவர்கள் கடும் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க போகிறது. தோழர்களே, அதே போன்று பலஸ்தீனத்திலேருந்து ஒரு ஃபூட்டேஜ் வெளியாக இருக்குது. அந்த ஃபூட்டேஜில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதில் ஹமாஸ் தலைவர்கள் யஹ்யா சின்வார், இஸ்மாயில் ஹனியே மற்றும் அல் அரூரி, சாலிஹ் அல் அரூரி, இந்த 3 மூத்த தலைவர்கள், ரொம்ப எமினன்ட் ஸ்காலராக சர்வதேச அளவில் அறியப்பட்ட இஸ்மாயில் ஹனி, ஹாரூர், அதாவது இஸ்மாயில் ஹனியே, யஹ்யா சின்வார் மற்றும் சாலிஹ் அல் அரூரி, இந்த 3 தலைவர்களின் அப்படி வர்றாங்க. அவங்க காசாவை வீரர்களுக்காக அந்த ஆயுத கிடங்க பார்க்குறாங்க. மிசைலில் அரபால யஹ்யா சின்வார் தன் கைப்பட எழுதக்கூடிய அதுவும் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், என்னுடைய உம்மத்துக்களே, அதாவது உம்மத் என்றால் அரபியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதால், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஜியோனிசத்தை நாங்கள் அழிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு வாக்கியங்களை இவர்கள் இப்பொழுது பரப்பியிருக்கிறார்கள். இந்த காணொலியின் மூலமாக மறுபடி அல்குஸ் படைகளும் அல் கசாம் படைகளும் பிரிகேடியர்களும் பலஸ்தீன போராளி குழுக்களும் வலுப்பெறுவார்கள் என்கின்ற அச்சமும் இப்பொழுது யூத இராணுவத்தில் மிகைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். நாங்கள் ஒன்று வாழ வேண்டும், நீங்கள் அந்த வாசகத்தில் அவர் பேசுகிறார், யஹ்யா சின்வார் அரபியில் கீழே போட்டிருக்காங்க, நாங்கள் வாழ வேண்டும், தியாகிகள் ஒருபோதும் மரணிப்பது அல்ல என்ற பதத்தையும் போடுகிறார். தியாகிகள் என்றால் அவர்கள் கீழே போடுகிறார்கள், இறைவன் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் மரணிப்பது அல்ல, தியாகிகள் ஒருபோதும் மரணிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் கர்ஜனைகளை செய்வதையாகவும் செய்திகள் வெளியிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இஸ்லாமிக் இறை தூதர் ப்ராஃபெட்லாம் பேசுகிறார். அது ஒரு பெரிய நீண்ட செய்திகளாக போகிறது, நம்ம அதை பேச வேண்டியதில்லை. இப்பொழுது நான் அவசரமாக சொல்லியிருக்கிறது என்றால் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் தோழர்களே. அதே போன்று தற்கொலை தாக்குதல் ஒன்று நடத்திருக்கிறது. மெக்காவா டேங்க்ஸ் 4 உடைந்திருக்கின்றது. இஸ்ரேல் இராணுவ வீரருடைய ஒருவரை கொலை செய்து அவருடைய ட்ரெஸ்ஸை இவரை அணிந்து கொண்டு, ஹமாஸ் படை அணிந்து கொண்டு மறுபடியும் ஒரு இடத்துல போய் 6 பேரை கொண்டுட்டாங்க. மொத்தம் அந்த போரில் 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஐடிஎஃப் வீரர்கள் 18-20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 40 பேர் அதுக்கு பலிக்கு வாங்கியிருக்கிறாங்க மக்களுக்கு. 18 ஐடிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த இராணுவ வீரர்களை போன்று அவர்களுடைய உடையை தரித்த ஹமாஸ் வீரர் சென்று தான் இந்த ஸ்னிப்பர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். முதல்ல 2 பேரை கொண்டிருக்கிறார், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 4 பேரை கொண்டிருக்கிறாங்க. மெக்காவா டேங்க்ஸ் 3 நாளுக்குள்ள அடித்து சுவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. 18 பேர் இறந்திருப்பதாகவும் நமக்கு ஜபாலியா பகுதிகளிலிருந்தும் காசாவினுடைய வடக்கு தெற்கு பகுதியிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் நாம் இப்பொழுது சொல்கிறது, ஹவுதியினுடைய தாக்குதலுக்கு என்ன செய்வது என்று நமக்கு புரியவில்லை என்ற ஒரு சதி திட்டத்தில் அவர்கள் சவுதி அரேபியாவோடு
ரகசியமாக சில பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் இதில் அமெரிக்கா பங்கு பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. UAE பங்கு பெற்றதற்காகவும் சொல்லப்படுகிறது. ஹவுதியை கண்ட்ரோலில் வைக்கலைன்னா நாளைக்கு பெரும் சிக்கலில் வருவன்னு சொல்லி யூரோப்பியனும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஜொர்டானும் மற்ற நாடுகளும் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் வேறொரு செய்தியினூடாக அறிய முடிகின்றது. அதே போன்று இராணுவ வீரர்கள் பலர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், வெளியேறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ரகிளுங்கிற செய்தியும் வருது. இஸ்ரேலிலிருந்து அந்த நாட்டு குடிமக்கள் வடக்கு பகுதியில் குடியேற முடியாமல் வெளியேறி போய்விட்டார்கள். மீண்டும் தெற்கு பகுதியில் அல்லாமல் மத்திய பகுதியில் டெல்லவில் இருப்பவர்கள் வெளிநாட்டு வேலைக்காகவும், அதாவது டெம்பரவரி ஜாபுக்காக 5750 பேர் கனடாவில் காத்திருப்ப செய்தியும், 18,000 பேர் ஜெர்மனுக்கு போனதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போன்று இஸ்ரேல் இராணுவர்கள் தற்கொலை தாக்குதலை முதலாக காசாவிலே சந்தித்திருக்கிறார்கள். மெக்காவா டேங்கர்கள் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய நிகழ்வுகள் சென்று கொண்டிருப்பதை இன்றைக்கு பலஸ்தீனத்துடைய செய்திகள் உங்களுக்கு நான் அதிகமாக தந்திருக்கிறேன். மீண்டும் மற்றொரு கணத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.